மாறி வந்திருக்கேன். சரி எப்படியோ மாறி வந்துட்டு போங்க. இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு ரவுடிக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஓ நான் ரோபோ நம்மள பத்தி ஒன்னும் சொல்லலையா அவர் இவராண்ட? சொல்லலையா? 10 வார்த்தை பேசினா 8 வார்த்தை பிழையா. நம்ம காமெடி காத்தாரு, பஞ்சு பாலாறு, ஆர்வ கோளாறு, விஜய் டிவியோட சொத்து, நம்ம மதுரை முத்து அவர்கள். இதுல கண்டென்ட்ல அப்புறம் இந்த மாதிரியே பேசுவா, நல்லா இருக்குப்பா. அடியா சூறாவளி வாடி வெளியா. இந்த காலத்துல எந்த புள்ளடா பெத்தவங்கள பாத்துக்கிறா? ஆனா பாத்துக்கோ, அப்பாவை பார்க்க புள்ள வந்துருக்கிறா. ஐயா இல்ல வந்ததுல இருந்து உங்க பையன் வந்து என் மேல ஒரு லவாங்கியா தான் இருக்கிறாப்ல. என் பையன் ஆச்சு அப்படிதான். நாமல பார்த்து பேசு, பெரியவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என் வீட்டை இடிச்சு என்ன தருமட்டமாக்கி என்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சு இந்த நிலைமை கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இல்ல டே ரவியை பத்தி சொல்லுண்டா அப்பா அடிக்கடி சொல்லுவார். இளைஞர்களுக்கிட்ட வந்துட்டாரு. இப்ப என்னத்தையடா சொல்றது? அடே டாபட்டு வரலடே, கூட சத்யராஜ் சார். புரட்சி தலைவர் வந்தோன்னு ஒரு நேரம் வெளியே வந்து, ஏன் தம்பி உனக்கு இந்த பரதேசி பயில்களை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் இவங்களோடய சுத்திக்கிட்டு இருக்கிற? பாரு பரமசிவம் இந்த ஆளை சொல்லுவார். கடவுள்கிட்ட போய் சொல்லுவார், பாரு பரமசிவம். ஹாய் ஹலோ வணக்கம் மதுராமன். வெல்கம் டு உங்கள் சத்யா மற்றும் KAG டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு சாம்பியன்ஸ். Co-presented by Coin and Mattresses and Pillows. ஒரே வரவேற்புல சினிமா 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 வருமா 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 அப்படி போட்டு நீ எல்லாம் வருமா வருமா வருமானே இருக்காத. அதாவதுமா சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கும் சாதாரண ஏழை மக்களினுடைய ஒரு மாபெரும் திருவிழானா அது சினிமா மட்டும்தான். இன்னைக்கு ரவுண்டோட பேரு நம்ம ஊரு சினிமா. ஆனா இவங்களெல்லாம் ஒரு நேர்த்தி பண்றதுக்கு நம்முடைய லவ்வபிள் ஜட்ஜஸ் அந்த 3 முத்தான வைரங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ஒவ்வொரு வைரமும் அறுக்க ஆரம்பிச்சதுன்னா அறுத்துக்கிட்டே இருக்கும். Let's welcome our lovable judges. Robo Shankar, Archana Khan, Madurai Muthu. யாரு சாம்பியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். அதுல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வீட்ல உள்ளவங்களும் நம்மளும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆனா இன்னொரு சுவாரஸ்யம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, டீமா மோத விட்டா எப்படி இருக்கும்னு மக்கள் ஐடியா கொடுக்குறாங்க. அதனாலதான் கிராமத்து பக்கம் சொன்னா 2 பொம்பளை இருந்தா 4 போலீஸ் ஸ்டேஷன் வேணும். கரெக்டா நீ அதை ஆரம்பிச்சிருக்க. இப்ப நீ டீமை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. இப்ப 2 டீமுக்கு யார் யார் கேப்டன் அதை சொல்லு. ஏ டீமுக்கு வந்து முத்துவண்ணன் தான் கேப்டன். ஓகே. ரோம சங்கரோட டீம் வந்து பி டீம். பி டீம். ஓ வெரி குட். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ டீம்ல இருக்கவங்க எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிளின்னு கிளிக்க போறாங்க. முத்து கிளின்னு கிளிங்க, நாங்க டெய்லர் கூட்டி வந்து தச்சிக்கிறோம். முதலாவதா நம்ம மதுரை முத்து அவர்களுடைய டீம்ல இருந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ற அந்த ஜோடி ஒரு பாய் அண்ட் கேர்ள் வர போறாங்க. எஸ் லெட்ஸ் வெல்கம் the little boy little girl ராமர் and நிஷா. Hey, I am not a Kajal. I am Sai Pallavi. Sai Pallavi. You are not a Kajal, you are a Pagal. பாரு தேவையில்லாம வந்தோன்னா தொணலாம் பேசப்படாது. எனக்கு சவாரி இருக்கு. நானும் காலையில செவாரி இல்லையா சவாரி. மகேஷ் ஓரா பேசினா மூக்க வச்சு தெரியும்ல நமக்கு. ஐயா இந்த மாதிரி குறுக்க பேசுற ஆங்கருக்கு பார்த்தா என்னைய போட்டா நான் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பேன்ல. மெதுவா ஓட்டுங்க, வேகமா போக கூடாது. மெதுவா போனா அதான் எனக்கு பிடிக்கும்.
யாரா நீ காலங்கத்தால ஏன் ஆட்டோல ஏறி உட்கார்ந்திருக்க? ஆனந்தி, அராத்து ஆனந்தி, வெளியில வாயா. நான் என்ன கொலை வந்துட்டு உள்ளே இருக்கேன் வெளியில வர்றதுக்கு? என்ன உனக்கு வெளியே வரணும் அவ்வளவுதானே? ஆமாயா. ஒண்ணும் இல்ல, பொம்பளை கூப்பிடுன்னு சொல்லி உடனே வெளிய வரணும். இன்னும் டைலாக் இருக்கு லூசு. ஏய், தாடிப்பா, தாடிப்பா. சொல்லி அவர் ஒரு டைலாக் மனப்பாடமா சொல்றது ரெடியா இருக்கிறது. யார கேட்டியா ஆட்டோக்குள்ள ஏறின? பூராமே பிரார்த்தனமா இருக்குமா? இது என்னம்மா பேரு? ஆட்டோ. அப்புறம் நீ ஓட்டுற அதாவலமா போனா? ஏய், சூப்பர். இங்க பார், தேவையில்லாம என்னைய இன்சைட் பண்ணிட்டு இருக்கா சார் அவன். ஏய், பக்கி பயவுல அது பேரு இன்சைடு இல்ல, இன்சைட். ஏதோ ஒரு சல்ட் மரியாதையா கீழே இறங்கி தோயா. ஆமா, எங்க இறங்கணும்னு சொல்லாம ஏறி உட்காந்து எங்க இறங்கணும்? கீழே தான் இறங்கணும். சரி சரி, நான் கொஞ்ச நேரம் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன், நீ உட்காந்து தொலை. ஐயா, உலகத்திலே ஆட்டோ குதிரை மாதிரி ஓட்டுறது நீதான். ஆட்டோவை தள்ளிக்கிட்டே ஓட்டுறத பாத்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம், நீ ஓட்டுன வேகத்துல என் கிட்ட எங்க விழு. ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணாத. போ உட்கார், போ போ. இதுக்கு மேல வண்டி ஓட்ட முடியாது. எங்க இறங்கணும்? ஏய், இப்படி சொன்னா இறங்க மாட்டாமா. ஒரே ஒரு போன் கால் பாரு. ஹலோ முத்துக்குட்டி. ஹலோ. ஒண்ணு இல்ல, ஒரு நிகழ்ச்சி பட்டிமன்றம். 5 பெண்களோட 5 பெண்களுக்கும் 50,000 ரூபாய் சம்பளம். நீ வந்து நடுவுல உட்கார்ந்து ஒண்ணும் இல்ல. உனக்கு 2 மணிக்கு வந்த ஒரு சவாரி விலகா சவாரி. அப்புறம் மகேஷ், அசோக் நகர்ல விடுறேன், வரியா? வேணாமா, ஏன் அங்கதான் என் வீட்டுக்கு எனக்கு பிடிக்கல. ஏ ரோபோ, வரியா? ரவுண்ட் புலா எல்லாரும் இப்படி சொல்லாத. பாரு. பக்கத்துல பிக் பாஸ் ஊடு இருக்கு, இறக்கி விட்டா. தப்பிச்சு ஓடி வந்தவதானா? சரிப்பா சரிப்பா, வந்த முதல் சவாரி தான் விளங்காத சவாரியா போச்சு. அடுத்த சவாரியா நல்லதா வருதான்னு பாப்போம். அது நேரம் எல்லாத்தையும் மறந்துருக்கும். மாரியோட அப்பா வந்துட்டாரு. மாரி எப்போ வருவாரு? ஐயா, வெறும் மாதிரியா முள்ள மாதிரியா? சாரி சாரி ஐயா, காலையிலே மாலை வந்துருச்சு. ஏய், சாயங்காலம் தானே மாலை வரணும். ஐயா, இங்க நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கா, ஒரு நிமிஷம். கெத்து கெத்து. ஏய், எதுக்குடா பணத்தை எடுக்கிற? யாரு போயில இருந்து யாரா பணத்தை எடுக்கிறது? பணத்தை எடுக்கல, பணத்தை எடுத்தேன். அதான் பணம் தான், பணத்தை எடுத்தேன். என்னடா தேவையில்லாம சீன் ஆயிட போகிற? யார் ஏரியால வந்து யாரு சீனை போடுறது? ரகுவரன் கூட அடுத்து வர்றேன். போங்கடா, போ போ. ஏன் ஏரியாவில் என்ன கேட்காம எதுக்கு ஆட்டோ ஓட்டுற? ஏங்க பேஷண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஐயா, என்ன டைலாக் பேசிக்க ஒண்ணுமே புரியல. ஐயா, இருங்கய்யா, நீங்க குழப்பல எங்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்துறீங்க. உண்மையிலே சொல்றேன். கொஞ்சம் இருங்க, ஸ்கிரிப்ட் படி போகுதுங்க, நல்லா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் இப்படி சுத்துறீங்கன்னு தெரியல. யாருங்க நீங்க? யாரு நீ? நான் மாறி வந்திருக்கேன். ஏ மாறி வந்தேன்னா அங்க போங்க. வேற மாதிரி தான் வந்திருக்க. நல்லா எருமா மாதிரி வந்திருக்க. என்ன அட்ரஸ் சொல்லுங்க, அவன் பார்த்து வர தெரியாது. உனக்கு நான் மாறிட்டேன், நீ எரும மாதுரின்னு சொல்ல. சும்மா போட்டு நீ இது சொல்றதுக்கு தான் அதான் நீ எடுத்து கொடுத்து நான் சொல்றேன். எரும மாதுரின்ற நான் மாதிரியா வந்திருக்கேன். நான் மாறி வந்திருக்கேன், நீ மாறி. இல்ல இல்ல, இது உண்மையா இல்லையா? இங்க பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும். இரு, உனக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஐயா ஐயா ஐயா, போலாம். நான் மாறி வந்திருக்கேன். சரி, எப்படியோ மாறி வந்துட்டு போங்க. இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு ரவுடிக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஓ, நான் ரோபோ நம்மள பத்தி ஒன்னும் சொல்லலையா? ஒரு சிவராண்ட சொல்லலையா? 10 வார்த்தை பேசினா 8 வார்த்தை பிழையா பேசுறேன். ஒரு மனுஷன் பிழையாக. ஏய், மாமூலை கொடுக்குறியா இல்ல ஆட்டோ உடைக்குவா? ஆட்டோல பாம்பு வச்சிருவேன். இங்க மாமூலை கொடுக்குறியா ஆட்டோ உடைக்கவா? ஏய், ஆட்டோ உச்சிரியா நீனு? ஆட்டோ வச்சிருக்கியா? ஏய், யார் இடத்துல வந்து யாரு சீனை போடுறது? செஞ்சிருவேன். அதெல்லாம் செய்யறது இருக்கட்டும். தேவையில்லாம இங்க வந்து ஐயோ, இது சார் இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், ராமர் தான். ஏய், மாரி மேல கை வைக்கிற நீ. இப்பா நான் சாய் பல்லவி தெரியும்ல? ஏய், இங்க பாரு சாய். சாய். இன்னொரு வாட்டி
எங்க பாரு சாய், மாமூல குடுக்குறியா ஆட்டோ உடைக்கவா? என் ஆட்டோ மேல கை வச்ச அதுக்கப்புறம் நான் பொம்பளை பிள்ளையாவே இருக்க மாட்டேன். நீ இப்ப மட்டும் அப்படியா இருக்க? யோ, சென்னையில வேற எப்படி பேசுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க. ஏய் மைனா, என்ன பேசினீங்க நீ? என்ன பேசிக்கிற? எப்பா என் ஆட்டோ மேல கை வச்சு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இங்க பாரு, இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாத. மணி 1 ஆகுது, லஞ்ச் டைம். ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லாம் பேச இங்க பாரு, ஆட்டோ ரோலிங் அப்போ. என் ஆட்டோ மேலே கை வச்சிட்டியா? நீ சட்டம் மேலே கை வைக்கிறியா? எப்பா ஆட்டோ வச்சதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் காசு கொடுத்துன்னு போ. இத பார், ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிக்குதுன்னா அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. முதல்ல கொசு ஆளே இல்ல, அது ஒரு பூச்சி. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கொசு கடிச்சா அந்த கொசு பெரிய பூச்சி ஆயிடாது. இதுவே ஒரு நாள் முழிச்சிருக்க, முழிச்சிருக்க சொல்ல பட்டு நடிச்சா ஒரு நாள் ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சா அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. இதுவே அந்த மனுஷன் தூங்கிட்டு இதுவே நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சு போயிட்டாப்ல, அது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஜன்னல திறந்தா அதுவே போயிடும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய டயலாக்? எனக்கு புரியல. இந்த செஞ்சிருவேன்ற சொல்லி முடிச்சோன்னு கூட எடுத்தான்னா செஞ்சிருவேன். நல்லா செஞ்ச அந்த ஷோ ஃபுல்லா ஆளு மூஞ்சியும். இந்த டயலாக் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இது அங்க அவர்கிட்ட சொல்லுவியா? சொல்ல மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க. இப்போ இவ்வளவு இது பண்ணியாச்சு, நிகழ்ச்சி முடிஞ்சு. நீ நான் பாட காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறேன். மாமூல் நான் வாங்கி தரேன். ஏய் மாமூல் எடுங்கடா. ஆக்சுவலி அல்டிமேட் ஸ்டாரிக்கெல்லாம் கதாநாயகியா நடிக்க வேண்டிய நானு. இது யாரு சொன்னது? 10 ரூபா மொத்தமா கொண்டு வந்திருக்கேன். 2000 அடிக்கவே மாட்டேன்னு இப்ப அடிக்கிறேன். உனக்குலாம் இதுக்குடா மாலை. எனக்கு உண்மையிலே நிஷா வந்து தனுஷார் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கரெக்ட். ஐயோ ஐயா பாத்துக்குங்க. ஐயோ சார், உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். இப்ப நீ ராமு, நான் இல்ல நீ எடு நிகழ்ச்சியை முடி. 2500 ரூபாய் கேட்டா 10 ரூபாய் கொடுத்தீங்களா? ரொம்ப சுத்தாத இல்லையே. சாத்தாத 10 ரூபான்னு முடி. 10 ரூபாய் அதுல 10 நிமிஷம் போகுது. இருக்கிறதே 8 நிமிஷம், அதுலயே 10 நிமிஷம். 10 ரூபாய் குத்தா ஏன் ஆச்சோவே ரிவேர் பண்ண முடியும்? ஐயா இதெல்லாம் நகைச்சுவைன்னு போட்டு ஏங்க என் கழுத்தா இருக்கிறீங்க? ஐயா உன்னை எனக்கு பேரா போட்டு என் கழுத்து அவங்க அருகில, அப்ப நான் ஏதாவது காமெடி போட்டு அவங்க கழுத்து அருகிறீனா? என் பேர் போடலாட்ட கிழிச்சு எரிஞ்சிருவீங்களா? பேரா போடல யார போட்டா கிழிப்பீங்க? நான் அவங்களுக்கு என்கரேஜ் பண்றீங்களா? போடா ரோபோ. லட்செல்லாம் போட வர உண்மையில நெரிக்கிறமா? அது வயர் இது நாறு. இவன் அந்த நாறு இருகு. பார், இதே ஏரியால தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பேன். என்ன வந்து காலி பண்ணி கீழி பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஓகே தானே? இந்த பார் செஞ்சிருவேன். ஐயா நல்லா தக்காளி சாதமா செய்யலையா? இதுக்கு முன்னால எல்லாம் வெறும் பிரியாணியே சொல்லிக்கிட்டு தான், நீ மாத்தி சொல்லிருக்கமா? பரவாயில்ல. வந்தது வந்துட்டேன். என்கிட்ட மாமூல் குடுக்கறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தாஜா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு டான்ஸ் கின்ஸா போட்டா டே குஜாலா அப்படின்னு போலாம்ல. இப்ப என்னமா முடிக்கிறியா? என்னமா உன்னையோட பெரிய போராட்டமா அவ்வளமா இருக்கு? பாட்டு வந்துருச்சு. நம்ம ஒன்னா சேர
அண்ணாமலை பார்த்து பேசு, பெரியவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என் வீட்டை இடிச்சு என்ன தருமட்டமாக்கி என்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சு இந்த நிலைமை கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இல்ல டே ரவியை பத்தி சொல்லுண்டா அப்பா அடிக்கடி சொல்லுவார். இளைஞர்களுக்கிட்ட வந்துட்டாரு இப்ப. என்னத்தை சொல்றேன்? அடே நான் மட்டும் இல்லடே, கூட சத்யராஜ் சார். புரட்சி தலைவர் வந்தோன்னு ஒரு நேரம் வெளியே வந்து, ஏன் தம்பி உனக்கு இந்த பரதேசி பயில்களை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா, ஏன் இவங்களோடய சுத்திக்கிட்டு இருக்கிற, பாரு பரமசிவம் இந்த ஆளை சொல்லுவார். கடவுள்கிட்ட போய் சொல்லுவார், பாரு பரமசிவம். ஓகே, நம்ம ஊர் சினிமா ரவுண்ட்ல ராமர் அண்ட் நிஷா மாறி. நம்ம ஒரு சினிமா ரவுண்டே உங்களுக்கு தெரியாதுடா. உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. அதாவது ஆனா எங்களுக்கு இந்த பிள்ளைகளை ஏதோ ஒண்ணு போட்டு வச்சு நீ போன்னு அனுப்பிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அனுப்பிச்சு விடுறாங்க. இவ்வளவு செயில போட்டு பேக்கல போட்டு இந்த விக்க மாட்டீங்க. அதெல்லாம் நல்லா சிறப்பா பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, என்ன நீங்க புகழ்ந்தாலும் நீங்க புகழலாம். ஐயா, ராமர் வந்து பன்முக கலைஞன் அப்படிங்கறதுல எங்க எல்லாருக்குமே தெரியுங்க. எந்த தருணத்திலும் எந்த நேரத்திலும் எந்த கான்செப்ட்லயும் விட்டு புடிச்சு அப்படி உள்ள காலகட்டத்திலும் எந்த காலகட்டத்திலும் நிர்பந்தம் உங்கள்ட்ட இருக்குங்க, அதை பண்ணி கொடுத்துருவீங்க. அதே மாதிரி நிஷா, அது வந்து சொல்லவே வேணாம். அப்ப ஏன் சொல்றீங்க? இது ஐயா, இது ஐயா சொல்ல வேணாம்னா நீங்க சொல்லாதீங்க. சொல்ல என்ன சொல்றியா? இருமா சாய் சாய் சொல்ல வேணாம். சாய், நான் யாருன்னு பார்க்க மாட்டேன். நான் கலாய்க்கிறதுக்கு தயாராயிட்டேன். நான் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பேன். இனிமே நான் இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கேன். ஐயா ஐயா இந்த பிள்ளை கூட கலாய்ப்பேன். ஐயா இன்னும் கொஞ்சம் காமெடியா கலாய்ச்சி விடுங்க. உங்களை கலாய்க்கிற மாதிரி தான் நான் கலாய்க்க மாட்டேனாயா? சொல்லுங்க. நிஷா வந்து ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மர், அது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேருடைய காம்பினேஷனே சூப்பருங்க. ஐயா இன்னும் ஒண்ணு சொல்லாம விட்டீங்க. நிகழ்ச்சியிலே ஒரே ஒரு லேடி கண்டஸ்டன்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லாம விட்டீங்க. அதே மாதிரி ரெண்டாவது நான் இந்த இடத்துல தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நடிகர்ல அவர் ஒருத்தர் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இது பண்ணும்போதே நான் ரொம்ப பயந்தோம் சார். ஏன்னா கண்டிப்பா சார் சாம்பியன் பாக்குறாங்க, காமெடி ஷோ எல்லாமே பாப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால ராமன்கிட்ட சொன்னேன், அண்ணா ரொம்ப பயமா இருக்குண்ணா, பார்த்தாருன்னா கண்டிப்பா கேட்பாரு. இல்ல கேரவேன்ல எப்பயுமே காமெடி ஷோ தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, எல்லாருடைய பேரும் தெரியும். நான் கூட சொன்னேன், ஏற்கனவே 2 முறை வந்து அவங்க சான்ஸ் கொடுத்தும் நான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆணவம் இல்லைங்கய்யா, எல்லாரும் ஏங்குறாங்க வாய்ப்புக்கு. உங்களுக்கு அந்த ஐயா சூழ்நிலை என்ன சூழ்நிலை? 10,000 வாங்கிட்டு ஒரு மேடையில பேசிட்டு இருப்பீங்க. ஐயா நீங்க என்னங்க கொடுக்குற வாய்ப்பே நீங்க புடுங்கி விட்டுருவீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த பர்ஃபார்மன்ஸே அவர் ரசிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. டவுட், அவரு கண்டிப்பா பாப்பாரா? எல்லாரோட பேரும் தெரியுமா? எல்லா பேரும் அவருக்கு தெரியும். அப்பயே என் பேரு மைனானே, அவரே காமெடியன்ஸை மட்டும் தான் பாக்குறாரு. சரி ஓகே, நீங்க தனியா காமெடி வாட்ஸ்அப்ல பண்ணிக்கோங்க. இல்ல நானும் ஒரு 4 வாரமா அந்த முகூர்த்த ராமரையாவுக்கு போடணும் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன். அடுத்த வாரம் தான் போடுவேன் நினைக்கிறேன். அடகுக்கா இல்ல உண்மையிலே அதனால அடுத்த வாரங்கள்ல இந்த முகூர்த்த கண்டிப்பா நிஷாவும் ஐயா அந்த மோதிரத்தை எனக்கு போடுங்க. 4 ப்ரோக்ராம்ல கழிச்சுக்குங்க, வந்து பண்ணித்தாரேன். இன்னொன்னு ஸ்கிரிப்ட்ல ஏதாவது மறந்துட்டா கண்டென்ட் போயிடும். ஆனா இவங்க மறந்தா தான் கண்டென்ட் டெவலப். நீங்க இந்த மாதிரி ஒரு பேரை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. என்ன அவங்க மறக்குறாங்க உருவாக்கி வேலைதான் இது. என்னன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க மனப்பாடம் பண்ணி அதை பண்றோம். அது இப்ப ஒண்ணுமே இல்லாம வந்து பண்றாங்க. எல்லாமே மறந்துச்சையா? உண்மையிலே சொல்ல நீங்க எப்படி சிரிச்சிக்கணும். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். இந்த கண்டென்ட்ல ஓப்பனிங்ல வந்து இப்பதான் உண்மையிலே அந்த நடுவர்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அதே மாதிரி தொகுப்பாளர்கள். இல்ல மகேஷ், இது முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ராமஜி அந்த ஒரு டயலாக் இவர் கத்து கொடுத்தாருல, தனுஷ் சார் பேசுறது, அந்த டயலாக் மட்டும் பேசி கொடுத்துருங்க. அது போதும், வேற எதுவுமே வேணாம். பண்ணி தர்றேன். பண்ணக்கூடிய ஆள் தான். என்னடா என்னங்கய்யா அடுத்து என்ன? யார் இடத்துல வந்து யாரு சீனை போடுறது? செஞ்சிருவேன் ஐயா. இதே வந்து அரவிந்த் சாமி பேசினா, நான் அரவிந்த் சாமி எல்லாம் என்னைக்கு பண்ணிருக்கேன் சொல்லுங்க? மாதவன் ஜெயம் ரவி வந்து ஆமா இதே டைலாக் பேசி. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, யார் பேர் வேணாலும் மாத்தீங்க. வாய்ஸ் ஒன்னாத்தான் வரக்கூடாது. அதை பத்தி என்ன பண்ணுங்க, அவ்வளவு இல்லை.
அது நீங்க திருப்தி அடைஞ்சுக்குங்க. இது வந்து ஜெயம் ரவி, இது வந்து சச்சி. ஓகே பண்றேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். இது ஜெயம் ரவி, இது ஜெயம் ரவி இப்ப சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ல போறது. ஐயா எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. அதை சொல்லிட்டு சொல்லுங்கயா. ஏன்னா நீங்க பண்ணதான் நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். மாதவன் சார் ஏய் சும்மாரி சும்மாரி சும்மாரி, யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது? நல்லா பண்ணுவேன் வாய்ஸ். ஏய் சும்மாரி சும்மாரி சும்மாரி, சைலண்ட் என்ற வார்த்தையை எங்க சத்தமா தானே சொல்ல வேண்டி இருக்கு. யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது என்றா சண்முகா விடுறா வண்டிய. நியாயம்டா, நீதிடா. ஓகே, ஒரு பலத்த கைதறல் ராவல் அனிஷா அவர்களுக்காக. இப்ப நம்ம ஒரு சினிமா ரவுண்டுக்கு சினிமாவை வந்து கரைச்சு குடிச்சவங்கன்னு சொல்றாங்கல்ல, சினிமால எல்லா ஏரியாவையும் எல்லாரையும் கரைச்சு குடிச்சவர் இவரு. அதனால இவர்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். ஆனா மிகுந்த அன்பான மனிதர். எஸ் ஓகே, எனக்கும் கண்டிப்பா ஒரு கால் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. இனிமேல் பண்ணாதன்னு வேணா பண்ணுவாரு. ஐயோ இல்ல, கால் பண்றாரா இல்ல கால் பண்றாரா அவன் பாத்துறலாம். லெட்ஸ் வெல்கம் நம்ம எல்லாருக்கும் பிடித்த தமிழ் சினிமாவினுடைய லெஜண்ட் மரியாதைக்குரிய ராதா ரவி சார். நான் ஏன் ஆடல தெரியுமா? அப்பா எப்படி நம்மள பாப்பாரு நமக்கு தெரியும். பல ஆட்டம் போட்டவன சினிமால பார்த்தவர். அதனால நம்ம ஆட்டம் போடாம இருக்கிறதா நமக்கு நல்லது. அப்பா வணக்கம். இல்லப்பா நானே ஆட்டம் போட்டோம். மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல். நன்றிப்பா. கலர் போயார் சாம்பியன்ஸ்க்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த ஷோட மிகப்பெரிய ரசிகர் நீங்க. சொல்லுங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. இல்ல இந்த நிகழ்ச்சி வந்தது காரணம் வந்து நம்ம முத்து தான். பட் முத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா இஸ் கிளாஸ் காமெடி. என்ன அப்பா இல்ல என்னைய சொல். நீ வந்து அதாவது சூப்பர் கிளாஸ். ஐயோ, கொண்டு போய் நான் சேர்க்க முடியுமா இதெல்லாம்? பொதுவாக நாங்கள் மேடையில் பேசும்போது நான் நடிக்கும்போது காலேஜில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராவது பெரிய நடிகர்கள் அப்போ யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் செய்ய மாட்டோம் சில விஷயத்த. ஆனால் அங்கே திருடிடுவாங்கடான்னு அப்போவே எங்களுக்கு பயம் இருந்தது. உண்மை தானே? சில சமயம் ரோபோவே திருடி இருக்காப்ல. இல்லை ரோபோ இஸ் அ வெரி நேச்சுரல் ஆக்டர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு போயிட்டு இருக்காரு ரோபோ. ஏன்னா ஒல்லி ஆகிட்டே வர்றாரு. வர 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 ஆள் பார்த்து 2 வருஷத்துல இன்விசிபிள் ஆயிடு வரும். அதாவது சில பேர் சினிமாக்காரங்க இந்த பர்த்டே கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 40ன்னு சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 39ன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லியிருக்கேன், டே நீ பாட்டுக்கு இப்படியே சொல்லிட்டு உங்கள் அம்மாவுடைய கருவில் பூந்துட போகிறடான்னு சொல்லுவாங்க. பட் ஐ அப்ரிஷியேட் விஜய் டிவி. என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் விஜய் டிவிலேருந்து சினிமாவுக்கு குவிஞ்சு கிடக்குறாங்க இப்போ நடிகர். நான்லாம் வந்து எம்.ஆர். ராதா பையன் தான். ஆனால் எல்லாம் நினைக்கலாம் எம்.ஆர். ராதா பையன் நேராக வந்துட்டாருன்னு. அதெல்லாம் வரவே இல்லை. எல்லாம் முட்டி அடித்து வந்தேன். நான் ஏறாத கம்பெனி கிடையாது. அந்த நேரம் வரணும், அடிச்சுட்டு வரணும். அதனால அப்புறமா நிக்கிறது வந்து நம்ம டேலண்ட்ல நின்னுக்கிறோம். இந்த ஆதவன் வந்தானா இருக்கானா கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு. ஐயோ, அவன் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிகன். அவன் வந்து ஒரு அற்புதமான நடிகன். நல்ல பொருள் போகும்போது பயந்துட்டு நான் ஒரு படம் எடுக்கணும்ன்ற பிளான்ல இருக்கிறோம். இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் டெஃபினட்டா ஆதவன் அதில் டைரக்டரை போடுவேன். மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி ஆதவன் தான். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இருந்தா ஏன்னா இருட்டுல இருந்தானா சுத்தமா தெரியாது. இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சார். அதுக்காக இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு அவனை போய் இருட்டுல நிக்க வச்சீங்கன்னா எப்படியா தெரியும்? சுத்தமா தெரியாது. நீ சொன்னல ஒரு ஜோக்கு, காத்தோட்டமான வீடுன்னு செவரு இல்லாத ஒரு வீடா பார்த்து கொடுத்தோம்னு அந்த மாதிரி ஆயிடாது. நாம அந்த யூத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் மாட்டி இருந்ததுன்னா பிச்சு எடுத்திருப்பேன். இப்போ வெறும் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நம்ம லாய்க்கு. ஏன்னா நமக்கு ஆயிடுச்சு 69 வயசு ஆயிடுச்சு. சனியா என்ன செய்யறது? இல்ல அப்பா, இன்னைக்கு நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிச்சை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சை எடுக்கவா சொல்லு.
பயமா இருக்கு. எல்லாருமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க புதுசா எனக்கு தெரியுது உங்க முகம். இன்னைக்குதான் சார் ஃபர்ஸ்ட். இன்னைக்குதான் ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட்லயே இப்படி போட்டு புழக்கறேன். நான் சொன்னேன்ல 15 வருஷமா இருக்கு. அப்பா பார்த்து சொன்னாரு புதுசா தெரியுது. முடிஞ்சு போச்சு. உன் ஆணவத்தை அழிக்கிறதுக்கான வார்த்தை. இல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குல. ஃப்ரெஷ்ஷா அப்படி சொல்லாத எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் வந்து கரெக்டா பாப்பேன். எப்படி பாட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரைட் பா. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஆம்பளைங்க, அவங்களுக்கு கரெக்டாவே பாத்துருங்கப்பா. தேங்க்யூ பிரதர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மீண்டும் நம்ம மதுரை முத்து அவர்களுடைய டீம்ல இருந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ற அந்த ஜோடி ஆதவன் and ஜெயச்சந்திரன். குஷி அப்படிங்கிற படம் எல்லாரும் பாத்துருக்கீங்கல்ல? பாத்துருக்கோம். அந்த குஷி படம் வந்து நான் பார்த்து சொல்லு, அப்புறம் சொல்லு. சார் குஷி படம் பாக்கல சார். நான் பார்க்கலையே. என்ன பார்க்கலன்னா கொலை குற்றமா? இல்ல சார். அண்ணா, எனக்கு ஆதவன் ஜெயச்சந்திரன் வரும்போது கூட நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கேன், டிஸ்டர்ப் ஆகாது. இதுக்கப்புறம் நான் சில கேரக்டர்லாம் வருது, அதுக்கு என்ன பாடு பட போதோ. சார் இப்போ இந்த படம் ஒரு அருமையான லவ் ஸ்டோரி சார். சார் இந்த கதையை என் கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறது இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா இந்த டிஸ்கஷன் நான் மட்டும் வரல, என்னுடைய அசிஸ்டன்ட் பாக்கியராஜும் கூட்டு வந்திருக்கேன். ஓகே பாக்கியா? இல்ல நானும் இந்த மாதிரி கதை டிஸ்கஷன் ஒண்ணு சரி வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எஜ்ஜே சூர்யா முதல் படமே இட்டு கொடுத்துட்டாரு. சரி ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக நான் மட்டும் வரல, என்னுடைய அசிஸ்டன்ட் பார்த்திபனும் வந்திருக்காப்ல. இப்ப நான் மட்டும் வரல, என்னோட அசிஸ்டன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு என் அசிஸ்டன்ஸ் வரல, நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம S.A. சந்திரசேகர் சார் வந்திருக்காரு, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இல்ல இந்த படத்தை பத்தி ஒரு சின்ன லைன் சொன்ன உடனே டெஃபினட்டா நான் அந்த கதையில கொஞ்சம் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். So I just came to it. சார் இப்போ நான் அந்த கதையை இன்னும் கொஞ்சமா சொல்றேன் சார், கேளுங்க சார். நான் கேட்க சார் ஓபன் பண்ணா அப்படியே நேரா கல்கட்டால போறோம் சார். கல்கட்டால ஒரு மிடில் கிளாஸ் இல்ல சார், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை பிறகுது சார். அந்த குழந்தைக்கு பேரு சிவான்னு வைக்கிறாங்க சார். குழந்தை பிறந்த உடனே நர்ஸே பேர் வச்சிடறாளா சிவா? ஒரு குழந்தை நம்ம குடும்பத்துல பிறக்குதுன்னா அதுக்கு தாலாட்டி பால் ஊட்டி மார்லையும் தோல்லையும் தூக்கி அப்படியே சீராட்டி அதுக்கப்புறம் தாய் மாமா சீரு கொண்டு வந்து உறவுகள் எல்லாம் சேர்ந்துதான் பேர் வைப்பாங்க. அதுதான் பாரம்பரியம். முதல்ல படத்தோட பேரு நான் சொல்றேன் சார். படத்துடைய பேரு குஷி சார். ஓ சார், ஹிந்தி படமா? ஓகே, நான் தப்பா சார் இல்ல சார், இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் படம் தான் சார். இந்த பக்கம் கல்கட்டால பிறகுதா, அதே நேரத்துல அப்படியே தென்காசி போறோமா, தென்காசியில ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலிக்கு ஒரு அருமையான பெண் குழந்தை ஒன்று பிறக்குது சார். அப்புறம் இந்த குழந்தையும் ஒரு ஜவுளி கடையில பார்த்து கையை கோத்துக்குது சார். Get it. A film by S.J. Surya. சார் ஷார்ட் ஃபில்மா? சூப்பர், பிரமாதமா. சார் இந்த கதையில ஓப்பனிங்கே நான் கிளைமேக்ஸ் சொல்றேன் சார். ஏடா ஓப்பனிங் கிளைமேக்ஸ் சொன்னா இப்ப கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணுவ? டைட்டில் போடுவேன் சார். பாக்கியா என்னையா கதை பண்றான் அவன்? கதையை ஏன் வந்து நீங்க ஹரிசாட்ட கேட்கலாமா? ஓகே ஜிம்மி வா, ரெடி வா சார். ஓப்பனிங்ல ஒரு ட்ரோன் வருது சார். ட்ரோனா? ஆமா சார், நேரா பூமிக்கு மேல இருந்து அப்படியே பூமிக்குள்ள வருது சார். பூமிக்குள்ள போனா அப்படியே கல்கத்தான்னு காட்டுறோம் சார். கல்கத்தால 4 கார் அப்படியே பறந்து அப்படியே போயிட்டே இருக்கு சார் வரிசையா. அந்த கார் அப்படியே காட்டுறோம். அந்த காருக்குள்ள அப்படியே உள்ள போறோம் சார். உள்ள போய் என்ன பண்றீங்க? உள்ள ஒரு அம்மா பிரசவ வலியோட அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க சார். அப்படியே ஜூம் பண்ணி ஸ்கேன் பண்ணி வயித்துக்குள்ள போறேன் சார். வயித்துக்குள்ள போனா ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு குழந்தை இப்படி பண்ணுது சார். நர்ஸ் சொல்றாங்க சார், ஓகே ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. பாம் பாம். சார் அது என்ன ஆம்பளை குழந்தை பிறந்தோடனே பாம் பாம்? வெளியில டாக்ஸி வெயிட்டிங், அவன் வந்து அவசரத்துல கொண்டு போய் விட்டா டிரைவர் பாம் பாம்ல அடிக்கிறான். அதுதான் அந்த விஷயம். அங்க இருந்து அப்படியே நேரா திருப்பி பூமிக்கு வெளியே போகுது சார். போய் நிலாக்கு வருது சார். நிலா வந்து திருப்பி பூமிக்குள்ள போகுது. போனா அப்படியே குத்தாலம் அருவி சார், அது வழியா போகுது. போய் தென்காசிக்குள்ள போய் ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்க அம்மா அந்த வயித்துக்குள்ள போய் பார்த்தோம்னா அங்க ஒரு குழந்தை
இப்படி பண்ணிட்டு இருக்கு சார். அங்க பிறந்திருக்கு சார் ஒரு குழந்தை, அதான் பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு சொல்றாங்க சார். சார் நீங்க ஒண்ணு விட்டீங்க. என்ன சார்? பாம் பாம். ஆமா சார். டக்குன்னு அப்படியே கேமரா நேரா தூத்துக்குடிக்கு போகுது சார். அங்க போனா ஒரு மளிகை கடை, ஆனா கடையை காட்ட மாட்டோம், கடைக்காரரை மட்டும் காட்டுவோம். அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு. சார் 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 போரு சார் போரு சார் போரு சார் இவ்வளவு வேணாம் சார். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சின்ன வயசுல இருந்து இவன் ஸ்கூல் போறானா அவன் ஸ்கூல் போறான், இவன் ஸ்கவுட்ஸ் போனா அவனும் ஸ்கவுட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து வளர்ந்து படிச்சு முடிச்ச உடனே இவன் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக கார்ல போறான் சார். ஒரு எம்எஸ்சி படிக்க போகும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி கௌதம் சார் நீங்க சொல்லுங்க. ஏன் சார்? சிவா இஸ் வெரி நைஸ் பாய் சார். அவனும் ஜெனியை கல்யாணம் பண்ணோம் சார். ஜெனி வேணாம் சார், ஜெஸ்ஸின்னு வச்சுக்கலாம் சார். சார் ரொம்ப குழப்புது சார். ஜெஸ்ஸி இல்ல சார், ஜெனி சார், ஜெனி. ஜெஸ்ஸி சார், ஜெஸ்ஸி. ஏய் என்னடா ஜெர்சி பசு அந்த பசு சார்? ஜெஸ்ஸிங்கிறது பொண்ணு சார். பொண்ணா? அப்ப செண்பகன். சார் தயவுசெய்து சொல்றேன், இவ்வளவு கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணாங்க என் கதையை. சார் இப்போ இந்த கதையில வேற ஒரு சீன் நான் சொல்றேன் சார், அங்க இருந்தா தயவுசெய்து போலாம் சார். சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் மேல்படி படிக்க போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் மொட்டை மாடியில படிக்கிறாங்க சார். ஹீரோ அந்த பக்கம் படிக்கிறார் சார், ஹீரோயின் அந்த பக்கம் படிக்கிறார் சார். அந்த சமயத்துல ஹீரோ லைட்டா அப்படி திரும்பி இத்துணுண்டு சார், இத்துணுண்ட பாத்துறார் சார். என்ன சொல்ற? இத்துணுண்டு பார்த்தா அவ ஹீரோயின்னா 4 மாடி தள்ளி இருக்காளா? சார் அப்படி இல்ல சார். ஐயோ குருநாதா, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல. அவர் எவ்வளவு சூசகமா சொல்றாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த இத்துணுங்கிறது இடுப்பு. சார் பாக்கிறார் சார், நீங்களா சொல்லுங்க. எனக்கு ஒரு எமோஷனல் ஒரு கனெக்ட் வேணும் சார். இந்த இடத்துல இந்த கதையை எப்படி நவுத்துறதுன்னு எனக்கு எமோஷனல் கனெக்ட் வேணும் சார். என் குருநாதர்ட்ட கேக்குறேன் பாக்கிறார் சார். ஆக்சுவலா இந்த கதையில இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது, அதுல ஒரு ட்விஸ்ட் வேணும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஐ லவ் யூ சொல்ல வந்தாலே நான் ட்விஸ்ட் பண்ணிடுவேன். அவ ஆரம்பத்துல முத வார்த்தை ஐன்னு சொன்னாலே ஐ ஜாலி அப்படின்னு சொல்றியா, என்னோட எமோஷனே புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லி கட் ஆயிடும். சார் நீங்க யாருமே சொல்லலாம் சார், நானே முடிவுபட்டேன் சார். இந்த கதையை நேரா போய் நான் ப்ரொடியூசர் சொல்றேன் சார். சார் கேபி சார் வணக்கம் சார். சார் இந்த கதையில ஓபனிங் பாத்தீங்கன்னா கல்கட்டால ஒரு ஃபேமிலில ஒரு குழந்தை பிறகுது சார். பிறக்கட்டும் சார் அதே மாதிரி தென்காசியில ஒரு குழந்தை பிறகுது சார். சூர்யா, இந்த கதையை பாரதி நேத்து என்கிட்ட சொன்னான். இந்த சரி மாதிரி சார். நீ வந்து ட்ரை பண்ற, இட்ஸ் a different formula of a film. இதுல வந்து ஆனா எனக்கு இந்த கிளைமேக்ஸ்ல தான் ஒரு சின்ன சேஞ்ச். அதாவது ஹீரோ அந்த மும்தாஜ்னு ஒரு கேரக்டர் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட க்ளோஸா இருந்து இவளை வந்து இவளுக்குள்ள ஒரு அந்த இரிட்டேஷன் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக அவ ட்ரை பண்றா. கரெக்டா? அதை தெரிஞ்சிட்டு ஜெனி, அத ஜெனிஃபர் என்ன பண்றான்னா, அவ நேரா குத்தால மலை மேல உச்சியில போய் நின்னு நான் தற்கொலை பண்ணி சாவ போறேன்னு 1 2 3 கவுண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஆமா, அப்ப ஒரே ஹீரோ உடனே பைக் எடுத்துட்டு சிங்களத்து சின்ன குயிலே அப்படின்னு அப்படியே தேயிலை தோட்ட வழியா மேல போய் நீ வந்து குதிக்க கூடாது மேல போய் புடிச்சிட்டான். அவன் கம்மியர் நீ நில்லு, நீ முதல்ல நான் சொல்றதை கேளு. அவ கைய புடிச்சிட்டான், நீ இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு. அவன் என்ன பண்றான், அவளுக்கு வந்து கிஸ் பண்றான் சார். அங்கே போய் ஆமா சார் கிளைமேக்ஸ்ல ஒரு கிஸ் இருக்கு சார். ஆமா, கிஸ் பண்ணும்போது ஜெனியோட அப்பா வேற அந்த பக்கம் வந்துடுறாரு. அது விஜயகுமார் கேரக்டர் தானே? ஆமா சார். நீதி செத்து போச்சுடா, செத்து போச்சுடான்னு அவர் அங்க கத்துறாரு சார். ஆமா, இந்த டென்ஷன்ல கிஸ் பண்ண ஜெனி என்னாச்சு, கால் லைட்டா ஸ்லிப் ஆகுது. ஜெனி விழுந்துருவாளோன்னு சிவா என்ன பண்றான், ஜெனியை பிடிக்க ட்ரை பண்ணி அவன் மணல் கீழே தொங்கிட்டு இருக்கான். கீழே விழுந்து மாட்டிட்டு தொங்குறான். அப்படியே அப்படியே முடியல அப்படின்னு தொங்குறான். அப்படியே அங்க அப்படியே நேரா ஜூம் போறோம். அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி ஃபிலிம் பை கே பாலச்சந்தர்னு போடுறேன். சாரி சாரி, இது உன்னுடைய படம் இல்ல, என்னன்னு அதே ரிப்ளை அப்படியே பண்ணிட்டேன். அந்த இடத்துல வந்து எஸ்.ஜே. சூர்யா ஃபிலிம் பை அப்படின்னு போட்டு முடிச்சிடறான். சூப்பரா வரும். முடியல சார், முடியல சார், முடியல சார். நான் இனிமே படமே எடுக்கல சார். வெரி நைஸ். இப்போ பிரமாதமா செஞ்ச அத்தனை டைரக்டர்ஸையும் நீ அழகா காமிச்சு. ஏன்னா அதுலயும் நம்ம ஹரி நீ சொன்னது கரெக்ட் தான். அவன் வந்து மூலமாவே கார் போவாது படத்துல இல்ல, பிச்சுக்கு 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 தான் போவோம். அது என்ன காரோ தெரியல. இந்த காலத்துல எந்த புள்ளடா பெத்தவளை பாத்துக்கிறா, ஆனா பாத்துக்கோ அப்பாவை பார்க்க புள்ள வந்துருக்கிறா. இல்ல வந்ததுல இருந்து உங்க பையன் வந்து என் மேல ஒரு லவாங்கியா தான் இருக்கிறாப்ல. என் பையன் ஆச்சு அப்படிதான். நாமல பார்த்து பேசு, பெரியவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என் வீட்டை இடிச்சு என்ன தருமட்டமாக்கி என்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சு என்னை நம்பி கொண்டு வந்தீங்களே,
உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இல்ல டே ரவியை பத்தி சொல்லுன்னா அப்பா அடிக்கடி சொல்லுவார். இளையதளத்துக்கிட்ட வந்துட்டாரு இப்ப. என்னத்தையடா சொல்றது? அடே டாபட்டு வரலடே, கூட சத்யராஜ் சார். புரட்சி தலைவர் வந்தோன்னு ஒரு நேரம் வெளியே வந்து, ஏன் தம்பி உனக்கு இந்த பரதேசி பயல்களை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா, ஏன் இவங்களோடய சுத்திக்கிட்டு இருக்கிற, பாரு பரமசிவம் இந்த ஆள சொல்லுவார். கடவுள்கிட்ட போய் சொல்லுவார், பாரு பரமசிவம். இப்ப ஊருடா வெளியே. ஏற்கனவே எரிச்சல்ல உட்காந்துருக்க. பாகிராஜ் சார் வந்து ராதாரவி சார்ட்ட வந்து இன்ட்ராக்ஷன் பண்றாரு. இல்ல நான் ஒரு புதுசா ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு உங்களை தான் தோணுச்சு. ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா பல சமாச்சாரங்கள் இருக்கும், அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணேன். எப்படி உங்களுக்கு ஓகே தானே கால் சீட்டுலாம்? என்ன சார் நீங்க சொல்லி செய்யாம இருப்பேன். ஏன்னா எது உங்களால செய்ய முடியல என்கிட்ட கொடுக்குறது, அதனால தப்பு இல்லை சார். ஆதவா நீ ரஜினி சார் மாதிரி பேசு. அப்பா அந்த ஓகே. அண்ணாமலை பார்த்து பேசு, பெரியவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏ வீட்டை இடிச்சு என்ன தருமட்டமாக்கி என்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சு இந்த நிலைமை கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? சொல்லுங்க. அவனை பார்த்து அப்படியே அசந்து போய் கிடக்குறா. ரொம்ப பிரமாதமா பேசுற. உண்மையிலே அப்படியே ரஜினி சார் மாதிரி பேசுறப்பல. என்ன ரவி, நீங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. பின்னாடி ஃபுல்லா எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்ல, நான் ஜாலியா இருக்கிறதுக்கு காரணம் நீ சொன்ன டைம்ல வந்துட்டி, அதுக்காக தான். மனுஷனடா நீ. நான் மனுஷன். ஒரு மனுஷனை உட்கார வச்சு இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு ஜாலியான்னு கேக்குறீ, இதெல்லாம் உன் ஜோலியா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல ராதாரவி சார் வந்து உட்கார்ந்து பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுதான் உண்மையான கார்த்திக். ஏன்னா அவர் சொல்றதை கேட்கவே கூடாது. இல்ல டே ரவியை பத்தி சொல்லுன்னா அப்பா அடிக்கடி சொல்லுவார். இளையதளத்துக்கிட்ட வந்துட்டாரு இப்ப. என்னத்தையடா சொல்றது? அடே டாபட்டு வரலடே, கூட சத்யராஜ் சார். இல்ல நான்லாம் வந்து எப்படி வில்லனா சில சமாசாரம்லாம் பண்ணணும்ன்றது ரவியோட பார்த்து தான் கத்துக்கிட்டேன். இல்லன்னா தமாஷா பண்றதுன்னா எது தமாஷா பண்ண? இந்த மாதிரி தமாஷா பேசுறது நமக்கெல்லாம் கை காலெல்லாம் நடக்க. நம்ம ஆளுதான் 6 அடி 2 அங்குலம் போய் தானே 6 அடி. அப்படியே பயப்படுற இல்ல, அதுக்கு மேல அப்படி இப்படின்னு பேசி நம்மள விரட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. ஆனா இவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சாதாரணமான மனுஷன் இல்ல. இந்த மாதிரி ஒரு நடிகனை பார்க்கறது நமக்கு சந்தோஷம் தான். கண்ணு துடிக்கணும், கண்ணை சவக்கணும். ஆதவன் ஜெயச்சந்திரன் ஸ்டோரி டிஸ்கஷனை வந்து நம்ம ஒரு சினிமா ரவுண்ட்ல ஒரு கான்செப்ட் வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஜட்ஜஸ் கேட்டலாம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ராதாரவி சார் வந்து ஆக்சுவலி விழுந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ஜாய் பண்றத பாக்குறதா இல்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றத பாக்குறதான்னு தெரியல. பட் ஐ அம் சோ glad you came sir. Thank you so much இன்னைக்கு வந்ததுக்காக. Thank you. மதுரை முத்து, உங்கள் அணியினுடைய இந்த 2 பீரங்கிகள் எப்படி முழங்கி இருக்கிறது? வேற லெவல்ல சொல்லணும் கமெண்ட். இல்ல எங்க அண்ணின்னு சொல்லவே தேவையில்லையே. இல்ல எல்லாமே ஆக்டர் வாய்ஸ் எடுக்கிற ஈஸி. இன்னைக்கு புதுசா வித்தியாசமா டைரக்டர்ஸா எடுத்தது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த வேகம், உண்மையிலே ஹரி சார் படம் பார்க்கும்போது தியேட்டருக்குள்ளே பாப்கார்ன் வாங்கிட்டு போவாங்க, கீழே கொட்டுவாங்க, மேல விழுவாங்க, அந்த தியேட்டருக்குள்ளே இருந்துருக்கும். சிலர் பாப்கார்ன்ல இவ்வளவு பெருசா கொண்டு போய் எட்டி பார்க்கணும், உள்ள விழுந்துருவாங்க. அப்படி நடக்குது. நீங்க பேண்ட் பாக்கெட் வந்து செக் பண்ணணும், அதுல ஒரு கேமரா வச்சிருப்பாரு. இது என்ன காமெடின்னு இப்ப சொல்லுங்க. சிங்கத்துல நான் நடிச்சல. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் ஆதவன் ஜெயச்சந்திரன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். யார் இது? சவுகார்பேட்டை சரோஜாதேவி எங்க உட்கார வச்சது? மேடம் சில்லற இருந்தா போடுங்க. இல்ல போனே வச்சுக்கோங்க. பரவாயில்ல, நீ ஸ்கேன் பண்ண. பண்ணிட்டு நல்லா ப்ளே பண்ற நீ. பரவாயில்ல. தெரியும்.
ஒரு நிமிஷம், பல வருஷம் கழிச்சு என் பிள்ளைய பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஃபேமிலி விஷயத்த பேசிட்டு வந்துடுறோம். ரவி, ரவி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படி பார்த்தது? இது வல்லவா வாழ்க்கை. நான் கையிலே தொட்ட என் குழந்தை என் கன்னத்தில் கை வைக்கிறது. இது அல்லவா வாழ்க்கை. ஹாய். சாதாரண புள்ள இல்ல, ஆனா நடிக்க வேறோட அம்பு இன்னும் தெம்பா இருக்கு பாத்தீங்களா? பரவாயில்ல. என்ன விஷயம் வந்திருக்கு? உங்களை பார்க்கதான். இந்த காலத்துல எந்த புள்ளடா பெத்தவங்கள பாத்துக்கிறா? ஆனா பாத்துக்கோ, அப்பாவை பார்க்க புள்ள வந்துருக்கிறா. நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஜாலியா இருக்கலாம், சிரிக்கலாம். ஆனா இந்த பொண்ணுகிட்ட மட்டும் பேசாத. பாவம், பயந்துருவேன். என்னை விட கொடூரம். ஐயா இல்ல, வந்ததுல இருந்து உங்க பையன் வந்து என் மேல ஒரு லவாங்கியா தான் இருக்கிறாப்ல. என் பையனாச்சு அப்படிதான். என்ன பேச்சு ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் இந்த கான்செப்ட் பிரகாரம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பையன் இருந்தான். பையனை துரத்தி விட்டுட்டோ சொத்து எல்லாம் பொண்ணு மேல எழுதி வச்சுட்டேன். ஆனா அந்த பையன் இப்ப வந்து அந்த பொண்ணு சொத்து கேட்டு தந்துரவே பண்றானா? அதையும் ஓரமா உட்காந்து பார்க்கதான் வந்திருக்கேன். அப்படி உட்காந்துங்க. அப்பா, எப்பா திவாகர், உனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்ல, எனக்கே சர்ப்ரைஸ் தான். திவாகர் இன்னைக்கு எந்த கெட்டப்பும் போடலையா? செந்தாமரை செந்தாமரம் விட்டா படர் தாமரன் போல இருக்கு. ரோபோ, பழசெல்லாம் மறந்துட்டியா? காட்டு பங்களால உன்ன அரை டவுசர்ல நிப்பாட்டி உன் காலுக்கு அடியில கட்டரும்பு விட்டேனே, அதை மறந்துட்டியா? ஏய், நீ வந்து செந்தாமரன் செய்யறியா இல்ல நம்பியார் செய்யறியா? ரவி என்ன, நான் நம்பியார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நகைச்சுவை. ஜேம்ஸ், எங்கடா போனீங்க? டீ குடிக்க போயிருக்கா. பீட்டர், எங்க போன? எப்பா, அவன் உன்கிட்ட வேலை செஞ்சதுக்கு பாவம் பண்ணி போவாங்க, சர்ச்சுக்கு போயிருக்காப்பா. காதர், எங்கடா போன? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போயிருக்காப்ல. தர்மலிங்கம், எங்கடா போன? அந்த லிஸ்ட்ல இல்லையாப்பா, உன் வேலை லிஸ்ட்ல. டே கான்செப்ட் எங்கடா போற? இருடா வருவான். எனக்கு ஒரு அக்கா இருக்கு. எப்படி பக்காவா இருக்குமா? ஏ ரோபோ, அவளுக்கு கல்யாணம் ஆகி ஈரோடு வயசுல ஒரு பையன் இருக்கானா? எனக்கு கல்யாணம் ஆகல இல்ல. ஏ கலாச்சாரத்தை சீரழிக்க வந்த சீம பண்ணியே, இடையில பேசிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு ஒரு அக்கா இருக்கா. அவ பேர்ல எங்க அப்பா எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டான். அந்த சொத்தை எல்லாம் எழுதுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். ஏ கபாலி பாஸ், அவங்க உங்க கூட்டத்துல தான் இருக்காங்க. என்ன? ஆமா, கூட்டத்துல தான் இருக்காளா? எப்படி வெளிய வர? நான் பாக்கறேன்டா. வெளிய வா. நீ எப்படி உள்ள போனேன்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி வெளிய வர போறன்றத கண்ணால பாக்கணும். என்னை காப்பாத்த கூடாதா? நான் இப்போ உன்னை வந்து காப்பாத்துற மாதிரி இல்லம்மா. பாதி உள்ள இருக்குது, பாதி தான் வெளியே இருக்கு. எங்க இருந்து காப்பாத்து? ஏ அலமேலு, அவர்கிட்டயா போய் காப்பாத்த சொல்ற? அவரு சாதாரவி இல்லம்மா, ராதாரவி. ஏ அலமேலு, நான் உனது அக்கா. மொத்த காக்காவும் கக்கா போட மாதிரி ஒரு மூஞ்சி. நீ அக்காவா? இறங்கு வேலு. படுக்க போட்டு இரு இரு படுக்க. இரு நான் வரேன். இரு படுக்க. இப்போ உருவிடா வெளியே. எப்படி உருவனா மாதிரி உருவனம் பாத்தியா? நான் சொன்ன ப்ராப்பர்ட்டில தர வேணான்னு பொசுக்குன்னு கூப்பிட்டு இறக்கி விட்டாங்கய்யா. எது ட்ரம்னே தெரியல. மரியாதையா அந்த சொத்தை எனக்கு எழுதி வச்சிரு. முடியாது, என்னால் முடியவே முடியாது. ஏன்? ஏனென்றால் அது என் கணவன் உழைத்து சம்பாதித்தது. தோலை உரிக்க வேணாமா உள்ள? வேண்டாம். தோலை உரிக்க. முத்து, நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. இங்க பாரு அலமேலு, நான் சொல்ற இடத்துல
நீ சைன போடணும். சொல்ற இடத்துல எல்லாம் செயின போட முடியாது, கழுத்தில் மட்டும் தான் செயின போட முடியும். மதுரமுத்து ஜோக்க பார்க்காதன்னு சொன்னா கேட்டியா? எப்படி கருத்து வச்சிருக்காரு பாத்தியா? இல்லை, உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் பண்றேன். உண்மையில ஆன்ல இருக்கு, வந்து சொல்லி விடு. ஐயா யாரையா ஒரிஜினலா கொடுத்தா உண்மையிலே போடுவாரியா? என்ன நீ எங்க தொலைச்ச தெரியுமா? இப்பொழுது என்னை சாட்டை எடுத்து அடிக்க வேண்டும். இந்த அடிக்கிறேன் இரு. சொன்னா கேட்க மாட்டேன். வாங்க ஐயோ சம்பளம். வாங்க வேண்டாம், வாங்க வேண்டாம், வாங்க. வேண்டாம். ஐயோ ஐயோ சார், காப்பாத்துங்கள், என்னை காப்பாத்துங்கள், என்னை காப்பாத்துங்கள். ஏற்கனவே எரிச்சல்ல உட்காந்துருக்கேன். மரியாதையா கையெழுத்த போடு. முடியாது, முடியவே முடியாது. ஏனென்றால் என் சொத்தை எல்லாம் என் மகள் பெயரில் எழுதி வைத்து விட்டேன். உனக்கு எழுத படிக்கவே தெரியாது, எப்படி உன் பொண்ணு வேலை சொத்தை எழுதி வைப்ப? யாரோ ரெஜிஸ்டர் ஈரோடு மகேஷ் என்று சொன்னார். அவள் தான் 10,000 கமிஷன் வாங்கி எழுதி கொடுத்தார். சொல்லுங்கள், வாயில் என்ன வாட்டர் மெலனா வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். வாட்டர் மெலன் சொல்லுங்க. வாயில் என்ன தர்பூசணியா வைத்திருக்கிறீர்கள்? முதல்ல சொல்லிருக்கலாம்ல. சொல்லு, உன் பொண்ணை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ பொண்ணு நீதான். வா. அம்மா, எங்க அம்மாவை அடிக்காதீங்க. இவன் கண்ணில் படக்கூடாது என்றுதானே உன்னை யாருக்கும் தெரியாமல் விஜய் டிவியில் சேர்த்து விட்டேன். என் மகள் என்று தெரிந்தால் இதற்கப்புறம் எப்படி உன்னை விஜய் டிவியில் சேர்ப்பார்கள்? சொல்லு, உன்ன மரியாதையா எனக்கு கட்டி வை, இல்ல உன் சொத்தை எனக்கு எழுதி வை. நீ என்ன கேட்டாலும் எங்களால் முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு கையெழுத்து போட தெரியாது. இத முதல்ல சொல்ல வேண்டியதான அலமேலு, எதுக்கு ஆபனவர் வீணாக்குன? இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நம்ம சார் தான் பயங்கரமா சிரிச்சு ரசிச்சு ருசிச்சு அதனால நம்ம அவர்கிட்டயே கேட்கலாம். ஐயா சொல்லுங்கய்யா. அவன் சாட்டை எடுத்து அடிக்கிறான், ஷூவை மாட்டிக்கிறது, இதுல மாட்டிக்கிறது. உனக்கு வந்து கீழே அவுந்துருமா? நான் பயந்துட்டு இருக்கேன், இங்க பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால நான் நல்லா இருக்கு, நல்ல கான்செப்ட், நல்ல கான்செப்ட். அதுல எனக்கு ரொம்ப நெகிழ வைத்தது எங்க அப்பா வேஷத்துல வந்து அப்படின்னும் போது. ஆனா திவாகர் எனக்கு ஜூனியர், நீ நியூ காலேஜ்ல. ஆமாண்ணா. என்ன நம்பி அறவே பண்ற நீ, அது ரொம்ப சீரியஸா இருக்கு. திடீர்னு சந்தாமரன் சொல்ற, நானே குழம்பிட்டேன். மாத்தி விட்டாரு ரோபன். ஏன் நீ வேற மாத்தி விட்ட? நீ அவன் சொல்லதை ஏத்துக்காது. ஏன்னா அவங்க நான் உன்னை கவுக்கிறதுக்குன்னு ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ரோபன் சொல்லுங்க. அலமேலு முடியாது சொல்லு. இந்த 3 வார்த்தைகளை வைத்துக் கொண்டு 3 மணி நேரம் நிகழ்ச்சியை நடத்திய அற்புதமான கலைஞர்கள். ஓப்பனிங்ல வந்து பஸ் ராஜா சொல்லி ஆகணும். சோ ராஜாவுக்கு பெரிய நன்றி இந்த இடத்துல. முத்து, உங்க கமெண்ட் என்ன சொல்லுங்க. இது கமெண்ட் கொடுக்கற போல ஒரு அமௌண்ட கூட கொடுத்துட்டு போயிடுவேன். இது நந்தினியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆக்ட்ல சூப்பரா இருந்தது. நந்தினி நல்லா பண்ணீங்க, ரொம்ப அழகா பண்ணீங்க. அம்மாவோட ஜாட அப்படியே கொண்டிருக்கீங்க. புரட்சி தலைவர் வந்தோன்னு ஒரு நேரம் வெளியே வந்து, ஏன் தம்பி உனக்கு இந்த பரதேசி பயல்களை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் இவங்களோடய சுத்திக்கிட்டு இருக்கிற? பாரு பரமசிவம் இந்த ஆள சொல்லுவார். கடவுள்கிட்ட போய் சொல்லுவார், பாரு பரமசிவம். நம்ம காமெடி காட்டாரு, பச்சி பாலாறு, ஆர்வ கோளாறு, விஜய் டிவியோட சொத்து நம்ம மதுரை முத்து அவர்கள். இதுல கண்டென்ட்ல அப்புறம் இந்த மாதிரியே பேசுவா, நல்லா இருக்குப்பா. அடியா சூறாவளி வாடி வெளியா. நம்ம ஒரு சினிமா ரவுண்ட்ல சினிமாவினுடைய அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து கெஸ்டா வந்திருக்காரு. எங்கள் மரியாதைக்குரிய தந்தை திரு ராதாரவி அவர்களை மேடைக்கு வருவார். சினிமாவில் வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய அடையாளங்கள் இருந்தாலும் ஒரு தவிர்க்க முடியாத, மறக்க முடியாத, என்னைக்குமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய அடையாளம் மரியாதைக்குரிய ராதாரவி அவர்கள். அவர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். அந்த நினைவுகளை போற்றுகிற மாதிரி நம்ம நினைவா ஒரு சின்ன மொமெண்ட்டை வந்து அப்பாக்கு நான் கொடுக்கறதுல மிகப்பெரிய பெருமை அடைகிறோம். கொடுப்பான்
பறவையும் மழை அறியாது போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதே அதையேது. அப்பா விளையாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க, சிரிச்சீங்க, பாராட்டினீங்க. நீ என்ன ரோபோ இப்படி பிரமாதமா என்ன உள்ள நுழையிறப்பில்ல இல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ரோபோக்கு உகந்தது அது. அது எப்படின்னா டைலாக் பேசும்போது குறுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. இவர் பாராட்டாரா திட்டுறாரான்னு தெரியலையே. இப்போ மகேஷ் சொல்லிச்சு, அதாவது பாதி பேருக்கு பிடிக்கும் என்னை, பாதி பேருக்கு பிடிக்காதுன்னு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பாட்டுக்கு ஏன் கேரி ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, நம்ம வீடு போய் சேரணும்னா வழியில் குலைக்கிற நாய்க்கள்லாம் கள்ள தூக்கி அடிச்சுட்டு இருந்தோம்னா வீட்டுக்கு போய் சேரணும். நல்லா இருந்தால் பாராட்ட போகிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். இப்போ மிமிக்ரி பற்றி சொன்னாங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பாவை செய்வேன், புரட்சி தலைவரை செய்வேன், சுருளிராஜன் செய்வேன். பட் அதுக்கு வந்து ஒரு டச் இல்லை. இப்போ அவ்வளோவா ரொம்ப கேப் விட்டு போச்சு. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்கு அந்த ஜெமினி சார் மட்டும் ஒரு சின்ன லைன், அது என்னென்னா, இந்த பராசக்தியில் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள், அவருடைய ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டி அவர்கள் செய்தார்களா. இந்த அவருடைய வசனத்தில் இப்போ ஜெமினி சார் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்ன்றது தான் கோர்ட்டில். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள், அவருடைய ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டி செய்தார்களா. அவரு அந்த அந்த ஏன்னா இப்போ எங்கள் அப்பா மாதிரி செஞ்ச தம்பிக்கிட்ட கூட பாராட்டினது ஒன்று இருக்கட்டும். பட் எங்கள் அப்பா வந்து என்னை கூப்பிடும் போதில் கொஞ்சம் எனக்கு நான் சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸ்காரன். நான் எம்ஆர்ஆ தான் ஒன்று என்ன அதல்ல, அது மட்டும் இல்லை. எம்ஆர்ஆ தான் சாதாரணமாக ஃபஸ்ட்டு ரத்த கண்ணீரில் பார்த்தீங்கன்னா, என்னை வரவேற்க பெறும் சீமான்களும் சீமாட்டிகளும் இருப்பார்கள் என்று ஏமாந்தேன். ஆனால் இங்கே வந்த இடத்தில் பார்த்தால் எல்லாம் லேபரேட்ஸ் கூட்டமாக இருக்கிறது. உள்ள வருவார், எங்க காந்தா, காந்தா எங்க? அவங்க அம்மா கிட்ட வந்து, மோகன் என்ன மோகன் என்ன மோகன் சொல்லு சொல்லு. அங்க அந்த டியூன் பெருசா போகும். அது பாவ மன்னிப்புல செய்யும் போது இந்த இந்த வாய்ஸே இருக்காது. பாவ மன்னிப்புல வந்து சிவாஜி இப்போ வந்து கிராண்டா செய்வார். திடீர்னு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சிவாஜி இப்போ சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவார். எங்க அப்பா உன்ன டீன்னு போறாரு, அந்த அதெல்லாம் செய்ய மாட்டார் அங்கே. அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி தான் புரட்சி தலைவரோட பெரிய இடத்து பேரில் செய்யும் போது இவர் வெளியே உள்ள பெரிய பணக்காரன் கும்பிட்டுக்கிட்டு இருப்பார், இவர் ஏழைங்களோட வந்துடுவார் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் வந்தோன்னு இவர் நேரம் வெளியே வந்து, ஏன் தம்பி உனக்கு இந்த பரதேசி பயல்களை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா, ஏன் இவங்களோடய சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படி. இல்லை இவங்களும் சாமியை கும்பிடணும்னு அவர் சொல்லுவார். என்ன தம்பி நீ பேசுகிற, நாங்கள் சாமிக்கிட்ட போய் எங்கள் ப்ராப்ளத்தை சொல்கிறோம், நாங்கள் பணக்காரங்க, எங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுவோம், அவர் கேட்பாரு, நாங்கள் செய்வோம். அது மாதிரி இருக்கும். நீ இந்த தரித்திரம் பிடிச்ச பயல்களை கூப்பிட்டு வந்தா எங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் எப்படிப்பா சொல்கிறது? அந்த இடத்துல வேற வாய்ஸில் போவாங்க. அப்போ புரட்சி தலைவர் சொல்லுவார், இல்லை அவங்க உள்ளதான் வந்தவன், என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கான், பாரு பரமசிவம் இந்த ஆளை சொல்லுவார். கடவுள்கிட்ட போய் சொல்லுவார், பாரு பரமசிவம். ஏன்னா வெறும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன இது ரெண்டு பேசினா போதும்னு நினைக்கிறேன். ஆல் தி ஆடியன்ஸ் எல்லாரும் மரியாதைக்குரிய அன்பு அப்பா ராதாரவி அவர்கள் வெரி நைஸ். நீ கொட்டுற கொட்டில பட்டைய கிளப்பும் ஆட்டம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அம்மா மார்களே, ஐயா மார்களே, அப்பா மார்களே, தம்பி மார்களே, தங்கச்சி மார்களே, அண்ணன் மார்களே, எல்லா மார்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி போலாமா? எப்பா எல்லா மாறும் சொல்லி இந்த விளக்க மாற சொல்ல முட்டிய. ஐயா கோவில் தர்ம கதா போயிடலாமா? ஐயா போய் தொலைங்க. நம்ம காமெடி காட்டாரு, பஞ்சு பாலாறு, ஆர்வ கோளாறு, விஜய் டிவியோட சொத்து நம்ம மதுரை முத்து அவர்கள். அப்பா அப்பா
இதுல கண்டென்ட்ல அப்புறம் இந்த மாதிரியே பேசுவா நல்லா இருக்குப்பா. உங்களுக்கு என்னையா பிரச்சனை? ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே தூக்கத்தை போட்டுக்கிட்டு 1.5 லட்சம் பேமெண்ட் வாங்கி சந்தோஷமா போயிடுங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. மூக்கு காமெடி 30, நாக்கு காமெடி 40, தொப்பை காமெடி 90, ஸ்பாட் காமெடி 10. இப்படி போனதால் கெத்து. இப்படிதான் போட்டிருக்கேன் பொழப்பு. அப்படிப்பட்ட மதுரை முத்து அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிஞ்சுக்கொண்டு அடுத்தபடியாக நம்ம ஷோவோட சுந்தரி எங்க காமெடிக்கு ஆகுவாங்க அவங்க ஆங்கிரி. மொத்தத்திலே இவங்க செட்டு கிடைச்ச ஒரு ஜாங்கிரி. ஏமா உன்னதான் சொல்றோம் எந்திரி. ஆரம்பத்தில் ஆரவாரம் பண்ணி சாண்டிக விஷயம் கொடுத்த நம்ம ஜட்ஜம்மா அச்சம்மா அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை கொடுங்க. அடுத்தபடியாக காமெடியை கரைச்சி கக்கல்ல வச்சுக்கிட்டு போய் நடிக்கும். பல தரப்பு பட்டத்தை போய் நடிக்கும் நம்ம சோபா சேகர் அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு நம்ம நிகழ்ச்சி போலாமா? அதாவது பாத்தீங்களா, நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு. உள்ள ஆட்டக்காரி ஆட்ட கண்டு போயிருப்பா. சாப்பா போட்டு உள்ள இருக்கனா அப்புறம் சங்கூதி அவன் வெளியே அனுப்பிட்டான். அவளை கூப்பிடலாமா? ஐயோ கூப்பிடுங்க. வெயிட்டிங். பிபி பிச்சுக்கிட்டு பறக்க, கைகால் நடுநடுங்க, வேர்த்து விறுவிறுக்க, பண்ண டைலாக்கா மரம் மறக்க, குழப்பத்துல குழப்பாய் குழப்பாய் ஒரு கொல 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 வருவா பாருங்க. யா சூறாவளி, அடியா சூறாவளி, வாடி வெளிய. கன்றாவி கன்றாவி. யார் அதை டார்ச் அடிக்கிட்டு? ஆனா மண்டையில ஒண்ணு மாட்டிருக்காங்க பாரு. இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி நான் பார்த்ததே இல்ல. இப்ப பாத்துக்கோ. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. எல்லாரும் கைய தட்டுங்க, கைய தட்டுங்க. சூறாவளி வந்துகிற எல்லாருக்கும் குனிஞ்சி வணக்கத்தை போடுமா. எது அந்த ஆட்டத்துக்கு நான் வரல. சரி நான் நிமிந்தே போட்டுறேன். வணக்கம். இவன் ஆட்டத்துக்கு மயங்காதவன் யாரும் கிடையாது. 5 நிமிஷம் மேல ஆடினா அவளே மயங்கி ஊதுருவான். இல்லையா சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஃபிகர், உடம்பு ஃபுல்லா சுகர். இங்க பாருங்க, நீங்க ஆடுற அடிக்கிற எல்லா அடிக்கும் ஏன் சூறாவளி ஆடுவான். ரெடியா? எல்லா அடிக்க ஆடுவா. எல்லா அடிக்க ஆடுறியா? எல்லா அடிக்க ஆடுவல. எல்லா அடிக்க ஆடுற. ஆடி. ஆமா நீ யாருமா? நானா சூறாவளி. ஏதா வாயை குத்து வலி மைனாவ. அது ஏற்கனவே வாய் வலிச்ச மாதிரி தானே இருக்கு. வலிக்கிறது. பாத்தீங்களா ஆட்டக்காரி. ஆனா காலப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா காரி மாதிரி இருக்கு. சும்மாரியா? நானா ஆட்டக்காரியா? ஆட்டக்காரி கையில மம்டி கொடுத்தா தோட்டக்காரி மாதிரி இருப்பா. ஒரு விளக்க மரம் கொடுத்தா வேலைக்காரி மாதிரி இருப்பா. உன்னை இங்கெல்லாம் கீச்சு விட்டா பைத்தியக்காரி மாதிரி இருப்பா. ஆனா சும்மா சொல்ல கூடாதுப்பா. ரோபோ சங்கர் அள்ளி கொடுத்த வள்ளல், நல்ல மனுஷன். சும்மா கிடையாதுங்க. 2000 ரூபாவை 100 ரூபாவை மாத்தி 20 தடவை வந்துட்டு குத்திட்டு போவேன் ரோபோ சங்கர். அந்த சோபா சங்கர நல்ல மனுஷன் பாராட்டி சீராட்டி எல்லாரும் நல்ல கைத்துல கொடுத்து சும்மா ஜாலியா பண்ண வேண்டியது. ஐயா நீங்க காலை தூக்குறீங்க ஓகே. கர்ப்பிணி பெண்கள்லாம் காலை தூக்கி ஆட வேண்டாம்னு ஒரு உத்தரவு. சூறாவளி சூறாவளி உட்கார்ந்து இருக்கா. மைனா மகேஷ்ல சொல்லு, வார்த்தை கிட்ட உத்தர போறாரு. ஏய் இப்ப என்ன வாய் விட்டா என்ன பண்ணுவ? மானகட்ட மாடன ஆண்டி. மானகட்ட மாடன ஆண்டியா? சரி மாத்தி சொல்லுப்பா. மலிவல மானகட்ட வெளிய மானகட்ட மலிவல மலிவல. நீ சொல்லிட்டு சிரிங்க அம்மா கர்ப்பிணி பெண்ணே. அடுத்தபடியாக இது சந்தோஷத்தோட நம்ம சூறாவளி குனிஞ்சி கண்ணுல ஊசி எடுக்க போறா. இந்த தொப்பி வச்சிட்டா போல இருக்காது. இப்ப சூறாவளி உங்களுக்காக இந்த ஊசி எடுப்பா. ஐயா நான் கண்ணுல இருக்கிற தூசியே எடுக்க முடியாது. என்னால எடுக்க போறேன். எடுத்துருவா.
கண்ணை மூடி ஊசி எடுத்துட்டு வாமா. இந்த இதுவா பாருங்க. இங்க பாரு சுந்தரி, இன்னொன்னு கீழ இருக்கு பாரு, குனிஞ்செடு, தொப்பை அடிக்குது தானே. இருபாரு ஊசி எடுத்துட்டல. அடுத்தபடியாக சூறாவளி கருப்பு எடுத்து நாக்குல வச்சு ஏத்த போறான். நாக்குல வச்சு ஏத்த வேணாம், பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடு. பாத்தியா? வெளியே வந்தோடனே அதான் செய்யும் முதல்ல இருக்கு. ஐயா, அடுத்தபடியாக சூறாவளி வந்திருக்க நம்ம ஜட்ஜஸையும் ஆங்கில பாராட்டி ஒரு பாடல் ஒண்ணு பாரியா. மந்த வெளியிலே மைனா மைதா விக்கையிலே, மந்த வெளியிலே மைனா மைதா விக்கையிலே, மாட்டு தாவணியில மதுரமுத்து மாடு மெக்கையிலே, மாட்டு தாவணியில மதுரமுத்து மாடு மெக்கையிலே, அண்ணா நகரிலே அர்ச்சனா ஐசி விக்கையிலே, அண்ணா நகரிலே அர்ச்சனா ஐசி விக்கையிலே, ஐசி விக்காட்டி அர்ச்சனா மறந்துட்டான். ஐசி விக்காட்டி அர்ச்சனா ரூம் டூர் போவா. ஓகே ஐயா அவங்க பாண்டே கூட அது ஒரு சஸ்பென்ஸ் நினைச்சாங்க. அடியா சூறாவளி அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். வந்திருக்க பெரியவங்களுக்கும் ரசிச்சு எல்லாருக்கும் ஒரு வணக்கங்க. வணக்கங்க வணக்கங்க. ஒரு பலத்த கைதடல் அமுதவாணன் பழனி பட்டாளம். ஜட்ஜஸ் நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது மண் சார்ந்த கலைஞர்கள்ல முக்கியமா பாராட்டக்கூடியது கரகாட்ட கலைஞர்கள். ஏன்னா மைக்கே இல்லாம 5000 பேர் உட்கார்ந்துருந்தோன்னா நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம் 6 மணி வரையும் மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கலைஞர்கள். அவங்கள வந்து ட்ரிபியூட் பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர் சினிமாவில் பண்ணியிருக்காங்க. தாரத்தப்பட்ட திரைப்படத்தோடைய ஒரு சாயல் நிறைய ஒரு இம்பாக்ட் இருந்தது டெஃபினட்டா. அதுல ஐ திங்க் அமுதவாணன் அண்ட் பழனி பட்டாளம் 2 பேரோட பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராடினரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஆடிக்கிட்டே பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியா கிடையாது, பிரெத்லெஸ் ஆயிடுவோம். கான்ஸ்டன்டா ஓடிக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். பட் ஓவரால் ரொம்ப என்ஜாயபிளான பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே பார்த்து ரசிச்சாங்க. முத்து அண்ணா நீங்க சின்ன வயசுல பாத்திருக்கீங்களாண்ணே? அதெல்லாம் பாத்திருக்கேன், சொன்னா பெரிய வெக்க கிடையாது. எப்படிண்ணே எத்தனை மணிக்கு போடுவாங்க? முதல்ல பணம் குத்துறதே அவர்தான். ஆமா, அது லைட்டா பண்ணா அதை கழட்டிட்டு போறதே அவர்தான். இதே ஆனா ஒண்ணே தாரத்தப்பட்டல வந்து அமுதவாணன் வந்து இந்த ரோல் வந்து பயங்கரமா பண்ணிருப்பாரு. சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த ரோல். ஓகே, கலக போதையாறு சாம்பியன்ஸ்ல நம்ம ஊர் சினிமால நம்ம மக்கள் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த வாரம் நம்மளுடைய KAG டைல்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருக்கு போகுது? டெஃபினெட்லி 100% பைசா வசூல் பெர்ஃபார்மன்ஸ்னா எங்களுடைய சாய் பல்லவி தான். சாய் பல்லவியோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, இந்த வாரம் காயரான் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ் வழங்குற gift பாக்ஸ் யாருக்கு போகுது ஜட்ஜஸ்? ரொம்ப அரிய கலையை சொன்ன நம்மளுடைய அமுதவாணன் பழனி பட்டாளம். ஓகே, இந்த வாரம் நம்ம ஊர் சினிமால வந்துட்டு டீம் ஏ நம்மளுடைய முத்து அண்ணாவுடைய கண்டஸ்டன்ட் வந்து வேற லெவல்ல வந்து performance பண்ணாங்க. சோ அதுக்கு ஒரு பலத்த கை தட்டு. மைனா அடுத்த வாரம் எங்க அண்ணன் ரோபோவோட டீம் கலரங்க போகுது. இதே மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணலாம். ஒரு சந்தோஷமான ஆட்டத்தோட எபிசோட நான் வந்து எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் எங்க ஆட்டக்காரி பழனி. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற மாட்டேன். பாய் ஃப்ரம் மகேஷ் அண்ணா அண்ட் மைனா. இது உங்கள் சத்யா மற்றும் KAG டைல்ஸ் வழங்கும் கலக்க போதியாரு